இப்படி எர்லி மார்னிங்கில் எந்திரிச்சு மாங்குன்னு வேலையெல்லாம் செஞ்சுட்டு நம்ம உட்காந்து சாமி கும்பிடுறது நம்மளோட ஃபேமிலிக்காக தான். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனாலும் நமக்கான ஒரு டைம் இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சு ரிலாக்ஸாக எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வெளியில் வந்து நின்று இந்த பொல்யூஷன் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான ஏரை இன்ஹேல் பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லா இருக்குது. முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 15வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை. தேர்ஸ்டே மார்னிங் சீக்கிரமாகவே எந்திரிச்சு இன்றைக்கி விளக்கேற்றி நல்லபடியாக பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி முடித்தாச்சு. 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். குளித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு வாசலில் சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டேன். பூஜை ரூமில் பூவெல்லாம் மாற்றி வச்சுட்டு பிரசாதமாக வாழைப்பழம் தான் வச்சுருந்தேன். நிலவாசலில் விளக்கேற்றி தூபம்லாம் காட்டிட்டு வீட்டுக்குள்ளேயும் வந்து விளக்கெலாம் ஏற்றி சூப்பராக இன்றைக்கி சாமி கும்பிட்டாச்சு. மனசுக்கு ரொம்பவே திருப்தியாகவும் நிறைவாகவும் இருந்துச்சு.